ஹே गाइस, இது கிரேசி ஃபேக்ட்ஸ் தமிழ். என்னடா இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பல காமெடியான சம்பவங்கள் சிக்கி இருக்கு. அதையெல்லாம் இந்த வீடியோல பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். சோ நீங்க பண்ண வேண்டிய சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோட்டு படம் பார்த்திருப்பீங்க. கோட்டு மரம் பார்த்திருக்கீங்களா? யோ இங்க பாரு அதிசயத்தை, ஒரு மரம் ஃபுல்லா ஆடா காய்ச்சி தொங்குது. இதுக்கு பேர் தான் பீச் பவுலிங். இதுல எத்தனை விக்கெட் போகுதுன்னு பாப்போம். ஒரு ஃபாரினர் கேள் இந்தியா வந்துட்டா போதும், நம்ம பையலுங்களா போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி பழப்பழத்து மேல ஈ முக்கிற மாதிரில போய் முச்சிட்டு இருக்கானுங்க. யோ நீ என்னையா உருளைக்கிழங்குக்கு தோல் சீவுற மாதிரி ஒரு மண்டையை சீவிட்டு இருக்க? மாப்பிள எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, இதை மட்டும் கரெக்டா கொட்டு சமைச்சு முடிச்சிடலாம். ஏர்போர்ட்ல ஒரு நடிகை போனா எல்லாரும் குறுகுறுன்னு பாக்குறது ஒரு வழக்கம் தான். ஆனா நம்ம அங்கிள் எங்க பாக்குறாரு தெரியுமா? நீங்க இத பாத்தீங்களா? ஐயோ அடுப்பு மாதிரி இடுப்ப வச்சுக்கிட்டு இவ இருக்கிற நேரம் பார்த்து பக்கத்துல வந்து நிக்கிறாளே, என்ன பீஸ். யோ அங்க என்னத்தையா பாத்துக்கிட்டு இருக்க? खत्म. மாப்பிள்ள வண்டி ஒரு தூரமா போடா. என்ன நம்ம அக்கா ஸ்பைடர்மேனா இருப்பாங்களோ? ஸ்பைடர்மேன் போஸ்லயே வராங்களே. அட நீ வர தம்பி, இதுல ஏறி நின்னுட்டு வரவே பயமா இருக்கு. ஏக்கா ஒரு மேல வந்துட்ட பாக்கலாம். மாஸ்டர் ஒரு ஃப்ரைட் ரைஸா ஓடுறது இப்படி 5 பீஸ் இல்ல 4 வெளியே விடுது. ஓகே சூப்பர். போன வருஷம் பொங்கலுக்குலாம் விளையாட்டு போட்டியில பொண்டாட்டி வாயோட வாயை வச்சு விளையாடுற மாதிரி ஒரு கேம் கண்டுபிடிச்சாங்க. இந்த வருஷம் பொங்கலுக்கு இந்த கேம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்களாம். யோ தடிமாடு கணக்கா இருக்கீங்களே, உங்களை நாங்களா எப்படியா இழுக்கிறது? ஏமா இழுமா, வீட்டுல போட்டு அந்த அடி அடிக்கிறல்ல, இங்க இழுக்க மாட்டியா? ஏண்டி உன்னை நான் இழுத்தல அப்ப சுகமா இருந்துச்சா? எங்களை இழுக்க முடியலையா? இப்படி கீர் போற இடத்துல உட்காந்துக்கிட்டா மனுஷன் கன்ஃபியூஸ் ஆயிட மாட்டாரா? சார் கீரை பார்த்து போடுங்க, சேர்த்து போட்டுறாதீங்க. வாத்தியார் நடத்துறது போர் அடிச்சா எல்லாம் தூக்க செய்வானுங்க. ஆனா நம்ம தலைவன் அங்கேயே சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். லஞ்ச் பீரியட் வர வரைக்கும் காத்துக்கிட்டா இருக்க முடியும்? பசிக்குது இல்ல? நீ மாப்பிள்ள அங்க போடுறா, ஒருத்தர் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான்டா. டேய் எனக்கு கொஞ்சம் கூட, இல்லைன்னா சார்ட்ட போட்டு கொடுத்துருவா சரியா? இந்த பொண்ணு வாட்ஸ்அப்ல பக்கம் பக்கமா டைப் பண்றத பார்த்தா பாவம் இன்னைக்கு எவனுக்கும் விபதி அடிக்க போகுது போலயே. நீ ரொம்ப நல்லவன்டா, உனக்கு என்ன விட நல்ல பொண்ணு கிடைப்பா. எங்க அப்பா அம்மா என்னால ஏமாத்த முடியாது. நம்ம ஒரு பிளான் பண்ணி சூப்பரா செய்யலன்னு பார்த்தா விதி நம்மளே செஞ்சு விட்டுருது. ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு வருஷம் போல கூடவே இருப்பானுங்க. ஒரு பொண்ணு ஹெல்ப் கேட்டா மாஞ்சி மாஞ்சி போய் ஹெல்ப் பண்ணுவானுங்க. அதே ஒரு பையன் ஹெல்ப் கேட்டா என்ன பண்ணுவானுங்கன்னா, ப்ரோ அவங்கள மட்டும் தான் இறக்கி விடுங்களா, என்னெல்லாம் இறக்கி விட மாட்டீங்களா? எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ ப்ளீஸ். முடிய வளர்க்கறதுக்கு எப்படி வேணா விளம்பரம் பண்ணலாம். அதுக்கு நீ இப்படி ஆடா? ஏண்டா டேய், நாங்க என்ன அங்கேயா கொண்டு போய் எண்ணெய் தடவ போறோம்? சார் இந்த எண்ணெயை நீங்க வாங்கி தடவினீங்கன்னா முடி சும்மா 30 அடி நீளத்துக்கு வளரும். சார் எனக்கு ஒரு டவுட், முடி மட்டும் தான் 30 அடி நீளத்துக்கு வளருமா? உங்களுக்கு பிடிக்காத எவனையாச்சும் செம்மையா வெளுக்கணும்னா சாமி வந்த போல ஆக்டிங் பண்ணா போதும். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா சமயத்துல ரிப்பேர் ஆன சிசிடிவி கூட நம்மள சிரிக்க வைக்கும் போல.
என் மச்சான் மட்டும் கிரவுண்டுக்குள்ள வந்த கில்லி விஜய தோத்துற வேண்டா. நீ ஆடு மச்சான். கோட்டு படத்துல தளபதி டபுள் ஆக்ஷன்ல நடிச்சாரு. இங்க பாடுறாங்க தலைவர டபுள் ஆக்ஷன் மட்டும் இல்லாம டிஐஜிகளை மிரட்டி விட்டுருக்காரு. இந்த பொண்ணை கட்டிக்க போறவனோ இல்ல ஆல்ரெடி கட்டிக்கிட்டவனோ அவனோட நிலைமை யோசிச்சு பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கே. நல்லா இருக்கிற வாஷிங் மிஷினை ரிப்பேர் ஆக்குவது எப்படி? இப்படித்தான். லோலாயா பண்ணி தெரியுங்க. ஐபோன்ல புடிச்ச இப்ப நம்பர் பிடிக்கிறேன் பாரு. லோலா இது என்ன ஸ்விம்மிங் பூலா இல்ல வேற ஏதாச்சுமா? எல்லாம் ஜோடி ஜோடியா தெரியுதுங்க. ஆஹா அந்த மறுபடியும் ஆரம்பிச்சான்ல. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. டேய் தம்பி உண்மையை சொல்லு, உனக்கு கண்ணு லைட்டா தெரியுது தானே? எங்க இருக்கு ஐ இந்த பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இது போல ஃபன்னான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.